கோவை பேரூர் அருகே 12 ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் வாங்கிய நிலத்தை ஏலம் விட உள்ளதாக வந்த நீதிமன்ற நோட்டீஸால் அதிர்ச்சி பாதிக்கப்பட்ட மக்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கோவை எஸ். புரம் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து கடந்த 2012 சுமார் 90 பேர் பேரூர் பகுதியில் போடப்பட்டிருந்த சைட்டுகளை தலா ரூபாய் 35 லட்சம் என்ற மதிப்பில் வாங்கியுள்ளனர். அனைத்து ஆவணங்களை சரி பார்த்து நிலத்தை வாங்கிய பொதுமக்கள் அதனை கடந்த 12 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த நிலம் வரும் 18ஆம் தேதி ஏலம் விடப்படுவதாக நீதிமன்ற நோட்டீஸ் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நிலத்தை விற்ற ரியல் எஸ்டேட் உரிமையாளரான சோமசுந்தரம் என்பவரிடம் கேட்டுள்ளனர். அப்போது சோமசுந்தரம் நிலம் வாங்கிய பவானி சங்கர் என்பவருடன் இருந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் தான் நோட்டீஸ் வந்துள்ளதாகவும் அதற்கு தடையாணை பெற்று விடலாம் என கூறியுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சோமசுந்தரம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் கூறும்போது, கடந்த 2012 இடத்தை நாங்கள் வாங்கும்போது எந்த வில்லங்கமும் இல்லை என கூறி விற்பனை செய்தார்கள். அதற்கான ஆவணங்களையும் வழங்கினார்கள். ஆனால் தற்போது திடீரென வந்துள்ள ஏலம் அறிவிப்பு அதிர்ச்சியளிக்கிறது. எங்களது சேமிப்புகளை இதில் முதலீடு செய்துள்ளோம். எங்களிடம் நிலத்தை விற்ற நபருக்கு உள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைக்காக நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையும் அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் இடத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். என்னோட பேரு கணேசுங்க. இந்த இடம் பேரூர் கோயிலுக்கு பின்னாடி சோம ஃபார்ம் ஹவுஸ்னு இடம் பிரிச்சாங்க. அது ஃபார்ம் ஹவுஸ் ஒவ்வொரு சைட்டுமே 26 சென்டா பிரிச்சாங்க. அது வாங்கும்போது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் நாங்கள் இந்த இடத்தையே வாங்கினோம். அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஒரு 90 பேர் இந்த இடத்த வாங்கியிருக்கோங்க. அன்றைய மதிப்பு 35 லட்சம். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சோம ஃபார்ம் ஹவுஸ் காம்பவுண்டு கேட்டில் வக்கீல் நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. அது என்னென்ன பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இடத்த ஏலத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இப்போ கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது லீகலாக நாங்கள் 90 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோங்க. எல்லாருமே இல்லாத இடத்த பணம் கொடுத்து எல்லாமே கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தில் தான் இந்த இடம் வாங்கியிருக்கோம். 12 வருஷமாச்சுங்க இது. ஆனால் இன்றைக்கி தான் இந்த பிரச்சனையே எங்களுக்கு தெரிய வருது. இப்போ அதனால் இந்த பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறோம். இந்த ஆக்ஷனை நிப்பாட்டி அவர்